திருச்சி வேலுசாமி சார் வணக்கம். இந்த அமெரிக்காவுடைய வரி விதிப்புல தோழர் ரமேஷ் சேதுராமனுடைய கருத்துக்களையும் ஹலீம் சாருடைய கருத்துக்களை விட்டு காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது? இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பை இந்தியாவிற்கான எந்த பாதிப்பு எப்படி பார்க்கிறது? திருச்சி வேலுசாமி சார். நான் முதலிலே ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற போட்டியில் நம்மை இவர்கள் வஞ்சம் தீர்ப்பதை போல ஒரு கருத்து பரவலாக வந்தது. ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்தியாவுடைய பிரதமராக நேரு பிரான் இருக்கிற போது, அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக கென்னடி இருந்தார், ரஷ்யாவுடைய அதிபராக குருச்சேவ் இருந்தார். இன்றைக்கு ஒரு படம் இருக்கிறது. ஒரு பேராசிரியரை போல நிமிர்ந்து நேரு நடந்து வருவார். மாணவர்களைப் போல கென்னடியும் குருஷேவும் 2 பக்கத்திலே நடந்து வருகின்ற படம் இன்னமும் இருக்கிறது. அன்றைக்கு அது ஒரு வசந்த காலம். உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லப்பட்ட அமெரிக்காவும் ரஷ்யாவும் கூட இந்திய நாட்டுடைய பிரதமருக்கு பக்கத்திலே கைகட்டி பணிவோடு நடந்து வருவதை இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த பிரச்சனை என்பது அரசியலுக்காக அல்ல, அதையும் நான் நன்றாக புரிந்திருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் வேறு எதையோ சொன்னார்கள். நான் பார்க்கிற பார்வை என்பது வேறு. சாதாரண மக்கள் இந்தியா பாதிக்கிறது என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாமரன் எப்படி பாதிக்கிறான் நான் பார்க்கிறேன். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தயார் பண்ற கோழி முட்டை இருக்கிறது. இந்த முட்டையில் பெரும்பகுதி ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு போகிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஏகப்பட்ட காய்கறிகள் கூட அமெரிக்காவுக்கு போகிறது. பின்னராடை ஆயத்தாடை இருக்கிறது. இதற்கு முன்னாலே இந்த இந்திய அரசுடைய தவறான கொள்கைகளின் காரணமாக திருப்பூர் பாதிக்கப்பட்டு இங்கே உற்பத்தி செய்தவர்கள் எல்லாம் தங்களுடைய முதலீட்டை வங்காளத்திலே போய் உருவாக்கி பெரிய பாதிப்பு வந்தது. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு இப்போதுதான் அது பழைய நிலைக்கு வந்து விடுமோ என்கின்ற எண்ணம் வருகிற போது இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. இதனுடைய விளைவு நான் உங்களுடைய தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே 4000 கோடி ரூபாய்கள் வணிகம் பாதிப்பு திருப்பூருக்கு மட்டும் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பூரில் உற்பத்தி ஆகிற ஆயத்தாடைகள், பின்னர் ஆடைகள் அதில் மொத்தத்தில் 35% அமெரிக்காவுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்வது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் எல்லோரும் பாதிக்கிறார்கள். ஏற்கனவே அமேசான், பில்கார்ட், இந்த மாதிரி பிளிப்கார்ட் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. நல்ல வேளையா வால்மார்ட் வராமல் தடுத்த பெருமை மறைந்த என்னுடைய நண்பர் வெள்ளையனுடைய சாரும் அவருடைய பெரும் போராட்டம் தான் வால்மார்ட் வரல. இப்படி எல்லா வகையிலும் வணிகர்களும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் எப்படி மீள போகிறோம் என்று அதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எல்லாரும் ஒன்று சொன்னாங்க, ரஷ்யாவிலிருந்து வாங்குற குண்டாயில வாங்காம இருக்குன்னு சொல்றாங்க. அதிலேயே ஒரு மிகப்பெரிய கசப்பான ஒரு உண்மை இருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து நாம் வாங்கியது பெரும்பகுதி $40 தான் குண்டாயிலுக்கு வாங்கினோம். $148 குண்டாயில் வாங்கி இந்திய மக்களுக்கு 72 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்ற போது அன்றைக்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தை பாஜக உருவாக்கியது உங்களுக்கு தெரியும். ஆனால் ரஷ்யாவிலிருந்து அதிகமான குண்டாயிலை வெறும் ஒரு பீப்பாய் $40 வாங்கி இங்கே 100 ரூபாய்க்கு இருக்கிறது. இதிலே அமெரிக்கா எங்கே வருகிறது, ரஷ்யா எங்கே வருகிறது? அதாவது 2 பேருமே இந்திய நாட்டுடைய தவறான நிர்வாகத்தால் மட்டுமல்ல, வெளிநாட்டில் இன்னைக்கு வந்திருக்கிற மாற்றமும் மொத்தமும் சேர்ந்து பாமர மக்கள், சாதாரண சாமானியர்கள், உற்பத்தியாளரும் சரி உபயோகிப்பாளரும் சரி எல்லோரும் சேர்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி என்றுதான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய இதிலே நாம் வேறு எதை பார்ப்பதில்லை. நேற்று வரை ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள். இந்திய நாட்டுடைய பிரதமர் லோக குரு, உலகத்திற்கே தலைவர் என்று சொன்னார்கள். அது மெல்ல மெல்ல குறைந்து இன்றைக்கு அமெரிக்காவுடைய இந்த செயல்பாடுகளால் அந்த போலி முகத்திரை கிழிந்து உண்மை முகம் வெளிவந்திருக்கிறது. அதற்காக நாம் யாரும் சந்தோஷப்பட முடியாது. இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து ஒரு புதிய யுக்தியை வகுத்து அதிலிருந்து மீள்வதற்கு, பாமர மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் மீண்டு வருவதற்கான வழிவகை காண்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி திருச்சி வேலுசாமி சார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருச்சி வேலுசாமி சார், இப்போ நம்முடைய நண்பர்கள் பல விவகாரத்தை பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க சார் உங்களுடைய நிறைவு கருத்தை.
நான் நண்பர் ரமேஷ் சேதுராமனை போல அமெரிக்காவில் வாழ்ந்தவன் இல்லை. ஆனால் நான் சிலவற்றை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் என்னுடைய இளைய மகன் ஜப்பானில் இருக்கிறான். அவன் அங்கே இருப்பது வேறு எதற்கும் இல்லை, ஒரு அமெரிக்காவுடைய கம்பெனியில் முக்கியமான பணியில் இருக்கிறான். கம்பெனியின் வேலையாக போயிருக்கிறான். அதை போலவே 65 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் கிராமத்தில் ஆரம்ப பள்ளியில் என்னோடு படித்த என்னுடைய தோழன் உறவினர், அவனுடைய பெயரும் என்னுடைய பெயர் தான். அவன் இன்றைக்கு அமெரிக்காவிலே செட்டில் ஆயிருக்கிறான். அவன் நாசா விஞ்ஞான தளத்தில் ஒரு துறையினுடைய தலைவராக இருந்து இன்றைக்கு ஓய்வு பெற்று இருக்கிறான். வாஷிங்டனில் ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை என்னுடைய உறவினர் வைத்திருக்கிறார். அவர்களாம் சொன்னதுதான். நான் அதற்காக அதை வைத்தல்ல, நான் அவருக்கு சொல்ல விரும்புவது, இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பாக இருந்தால் என்ன, எதிரியாக இருந்தால் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். நான் முதலிலேயே சொன்னேன், நேரு பிரான் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிற போது அவர் ஒரு பேராசிரியரை போல அமெரிக்காவுடைய கென்னடியும் ரஷ்யாவுடைய குருச்சேவும் மாணவர்களைப் போல போனார்கள் என்று சொன்னேன். அது நட்பாக இருக்கிற போது. அதுவே பகையாக வருகிற போது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்த நேரத்தில் அமெரிக்கா நமக்கு எதிராக இருந்தது. அப்போது அமெரிக்காவை எப்படி பார்த்தார், எப்படி கையாண்டார் இந்திரா காந்தி என்பதையும் நான் நினைத்து பார்க்கிறேன். நட்பாக இருக்கிற போதும் எதிரியாக இருக்கிற போதும் இந்த நாட்டினுடைய நன்மை கருதி அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள் என்ற கடந்த கால வரலாறுகளை நாம் பார்க்கிற போதுதான் எதிர்காலத்தை நாம் நிர்ணயிக்க முடியும். நான் அதை சொல்லுவதற்கு வெறும் அரசியல் மட்டும் காரணம் அல்ல. நான் முதலிலே சொன்னதை போல அரசாங்கம் மட்டுமில்லாமல் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய கிராமத்தில் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாயி கூட, கோழி வளர்க்கிற விவசாயி கூட பாதிக்கப்பட்டிருக்கிறான். சாதாரண காய்கறிகள் உற்பத்தி செய்கின்ற விவசாயி பாதிக்கப்பட்டிருக்கிறார். வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மீள்வதற்கு அரசாங்கம் திறந்த மனதோடு எல்லோருடைய கருத்துக்களை வாங்கி ஈகோ பார்க்காமல் இதிலிருந்து மீள முயற்சிக்க வேண்டும். அதை தோழமையோடு அரசாங்கம் முன்வந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார்.